Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா DRDO Solid Fuel Ducted Ramjet Engine வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்கள்ல அதிகமா பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம். 150 இருந்து 350 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள வான் இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைல்கள்ல சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். இந்த தொழில்நுட்பத்தை உலகின் வெகு சில நாடுகள் தான் வச்சிருக்காங்க. சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் இன்ஜினை வெற்றிகரமா சோதனை பண்ணது மூலமா இந்தியா தன்னோட அஸ்த்ரா ஏர் டு ஏர் மிசைல் ப்ராஜெக்ட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோல சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் இன்ஜின் அப்படின்னா என்ன, இந்தியா எதற்காக இந்த தொழில்நுட்பத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்த தொழில்நுட்பத்தை டெவலப் செய்ததன் மூலம் இந்தியாவிற்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. ஏப்ரல் 8 காலை 10:30 மணிக்கு ஒரிசா மாநிலம் சந்திப்பூர்ல இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் டெஸ்டிங் ரேஞ்சில வச்சு DRDO வெற்றிகரமா சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் இன்ஜினை சோதனை பண்ணிருக்காங்க. சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் இன்ஜினை ஷார்ட்டா SFDR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோதனை மூலம் இந்தியா உருவாக்கி வரும் SFDR இன்ஜினோட நம்பகத்தன்மை நிரூபிக்கப்பட்டதாகவும் SFDR இன்ஜின்ல உள்ள அனைத்து பாகங்களும் சரியா செயல்பட்டதாகவும் DRDO நிர்ணயித்த மிஷன் அப்ஜெக்டிவ்ஸ் இந்த சோதனை பூர்த்தி செய்ததாகவும் DRDO சொல்லியிருக்காங்க. SFDR தொழில்நுட்பத்தை DRDO வெற்றிகரமா உருவாக்கியதன் மூலம் இந்தியா வரும் காலங்கள்ல உருவாக்கக்கூடிய அஸ்த்ரா மிசைல்கள்ல இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போறாங்க. இதன் மூலமா இந்தியாவின் அஸ்த்ரா மிசைல்கள் 150 முதல் 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை சூப்பர்சானிக் வேகத்துல சென்று தாக்கும். SFDR தொழில்நுட்பத்தை 2013 இருந்து 70 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கி வர்றாங்க. SFDR தொழில்நுட்பத்தை டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேபரேட்டரி, ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ரிசர்ச் சென்டர் இம்ரெட், ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லேபரேட்டரி போன்ற பல்வேறு அமைப்புகள் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தை டெவலப் செய்யறதுல ரஷ்யா இந்தியாவிற்கு மிகப்பெரிய உதவிகள் பண்ணிருக்காங்க. SFDR பூஸ்டர் இன்ஜினோட முதல் சோதனை 2018 நடத்தப்பட்டது. இந்த சோதனை தோல்வியில முடிவடைந்தது. அதற்கு பிறகு 2019 மற்றும் 2021 நடத்தப்பட்ட சோதனைகள் வெற்றி அடைந்தது. இப்போ கடைசியா நடத்திய சோதனை தான் இறுதிக்கட்ட சோதனை. இந்த இறுதிக்கட்ட சோதனையும் வெற்றிகரமா முடிந்ததனால இந்தியாவுடைய ஃபியூச்சர் அஸ்த்ரா மிசைல் ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த SFDR தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இப்போ இந்த SFDR தொழில்நுட்பத்தோட முக்கியத்துவத்தை பத்தி பார்க்கலாம். உலகின் தலை சிறந்த பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னா MBDA நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மீட்டியார் மிசைல். இந்த மிசைல்கள்னால 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மாக் 4 வேகத்துல சென்று தாக்க முடியும். இந்த மிசைல் அமெரிக்காவின் ஆம்ரான் ஏர் டு ஏர் மிசைலை விட 200 மடங்கு எஃபிஷியன்சி ஜாஸ்தியான மிசைல். இதன் காரணமா அமெரிக்கா தன்னோட 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமான F-35 விமானத்துல MBDA நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மீட்டியார் ஏர் டு ஏர் மிசைல்களை தான் பயன்படுத்துறாங்க. இந்த மிசைலோட எஃபிஷியன்சி மற்ற மிசைல்களை விட இவ்வளவு சிறப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மிசைல்ல பயன்படுத்தக்கூடிய SFDR தொழில்நுட்பம். மீட்டியார் மிசைல்ல பயன்படுத்தப்படும் SFDR தொழில்நுட்பம் காரணமா இந்த மிசைல் தொடர்ந்து மாக் 4 அப்படிங்கிற வேகத்துக்கு மேல பறக்குது. மாக் 4 அப்படிங்கிறது 4900 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்குது. இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றதும் இந்த மிசைல்ல இருக்கக்கூடிய ராம்ஜெட் இன்ஜினை பயன்படுத்தி மிசைலோட வேகத்தை அதிகப்படுத்த முடியும். இதனால இந்த மிசைலோட வேகம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இதன் மூலமா இந்த மிசைலோட நோ எஸ்கேப் ஜோன் அதிகரிக்குது. நோ எஸ்கேப் ஜோன் அப்படின்னா டார்கெட் மிசைல் இருந்து தப்பிப்பதற்காக தன்னோட இடத்தை மாற்றினாலும் இந்த மிசைல் இலக்கை கண்டுபிடித்து மிக துல்லியமா தாக்குது. SFDR இன்ஜின்ல பயன்படுத்தக்கூடிய ராம்ஜெட் இன்ஜின் அதிநவீனமான ராம்ஜெட் இன்ஜின். இந்த ராம்ஜெட் இன்ஜினோட வேகத்தை நம்மளால கூட்டி குறைக்க முடியும். இதனால இலக்கை மிக துல்லியமா தாக்குது. SFDR தொழில்நுட்பம் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 150
350 கிலோமீட்டருக்கும் அதிகமான தாக்குதல் வரம்பு கொண்ட மிசைல்கள்ல பயன்படுத்தப்படுது. இதன் மூலமா இந்தியா வரும் காலங்கள்ல உருவாக்கக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸின் தாக்கும் திறன் மற்றும் அக்யூரசி மிக அதிகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். DRDO உருவாக்கிய SFDR இன்ஜின் 3 ஃபேஸ் ப்ரொபல்ஷன் கொண்டது. இனிஷியல் பூஸ்டர் ஃபேஸ், மிட் கோர்ஸ் ஃபேஸ் மற்றும் என்கேஜ் ஃபேஸ் அப்படிங்கிற 3 கட்டங்கள்ல இந்த இன்ஜின் இயங்கும். SFDR தொழில்நுட்பத்துல 3 ஃபேஸ்கள் இருக்கிறதுனால தான் இந்த மிசைல்னால அதிக தூரம் அதிக வேகத்தோடு மிக துல்லியமா இலக்கை தாக்க முடியுது. இந்தியா வருங்காலங்கள்ல உருவாக்க உள்ள பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்கள் அனைத்திலையும் இந்த SFDR தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்தியாவுடைய அஸ்ட்ரா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் ப்ராஜெக்ட் மூலமா இந்தியா 4 விதமான மிசைல்களை டெவலப் செய்து வர்றாங்க. அஸ்ட்ரா 1 மிசைல வெற்றிகரமா டெவலப் செய்து இந்திய விமானப்படையில் உள்ள சுகோய் 30 MKI போர் விமானங்கள்ல இணைச்சிருக்காங்க. வரும் காலங்கள்ல டசால்ட் மிராஜ், HAL தேஜஸ் போன்ற விமானங்கள்லையும் அஸ்ட்ரா MK1 மிசைல்களை இணைக்க உள்ளாங்க. இது தவிர DRDO 3 விதமான மிசைல்களை டெவலப் செய்து வர்றாங்க. அஸ்ட்ரா மிசைல்ல விஷுவல் ரேஞ்ச் இமேஜ் இன்ஃப்ராரெட் ஹோமிங் மிசைல DRDO உருவாக்கி வர்றாங்க. இந்த மிசைல அஸ்ட்ரா IR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிசைலோட ரேஞ்ச் 80 கிலோமீட்டர். இந்த மிசைலுக்கு DRDO இப்ப உருவாக்கி இருக்க SFDR தொழில்நுட்பம் தேவைப்படாது. ஆனா DRDO அஸ்ட்ரா MK2 மற்றும் அஸ்ட்ரா MK3 அப்படிங்கிற மிசைல்களை உருவாக்கி வர்றாங்க. இதுல அஸ்ட்ரா MK2 160 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட மிசைல். அஸ்ட்ரா MK3 மிசைல் 350 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட மிசைல். அஸ்ட்ரா MK2 மற்றும் அஸ்ட்ரா MK3 மிசைல்கள்ல DRDO உருவாக்கிய சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் இன்ஜினை இந்தியா பயன்படுத்த உள்ளாங்க. இப்போது வரைக்கும் அஸ்ட்ரா MK2 மிசைல்கள்ல அஸ்ட்ரா MK1 மிசைல்ல பயன்படுத்தக்கூடிய டியூவல் பல்ஸ் சாலிட் ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனா DRDO அஸ்ட்ரா MK2 மிசைலோட தாக்குதல் வரம்ப 160 கிலோமீட்டரா அதிகரிக்க போறாங்க. அப்படி அதிகரிப்பதற்காக தான் இந்த SFDR தொழில்நுட்பம் அஸ்ட்ரா MK2 மிசைல்கள்ல இணைக்கப்பட உள்ளது. அஸ்ட்ரா MK2 மிசைல்கள்ல SFDR தொழில்நுட்பத்தை இணைப்பதன் மூலம் அமெரிக்காவுடைய அட்வான்ஸ் மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலான ஆம்ராம் AM-120D மிசைல்களை விட சிறப்பான மிசைலா அஸ்ட்ரா MK2 மிசைல DRDO டெவலப் செய்து வர்றாங்க. அஸ்ட்ரா MK2 மிசைல்கள்ல பயன்படுத்தக்கூடிய சீக்கர்களை பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் உருவாக்கி இருக்காங்க. SFDR தொழில்நுட்பம் வெற்றிகரமா உருவாக்கப்பட்டதனால 2022ஓட இரண்டாவது பாதியில அஸ்ட்ரா MK2 மிசைல்களோட சோதனைகள் தொடங்க இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அடுத்து சைனாவின் PL-15 ஆக்டிவ் ரடார் கைடிங் லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல், அமெரிக்காவின் AM-260 JATM பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் மற்றும் MBDA நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மீட்டியார் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களுக்கு சவால் விடும் விதமா DRDO அஸ்ட்ரா MK3 மிசைல்களை உருவாக்கி வர்றாங்க. இந்த மிசைல்களையும் DRDO சோதித்த SFDR தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. SFDR தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் அஸ்ட்ரா MK3 மிசைல்னால 350 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை 15 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களோடு மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று தாக்கும். அதாவது 5500 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணித்து சென்று இலக்கை தாக்கும். இந்திய விமானப்படைக்காக உருவாக்கப்பட்டு வரும் தேஜஸ் MK2 ஃபைட்டர் ஜெட் மற்றும் 5ஆம் தலைமுறை விமானமான ஆம்கா விமானத்திலையும் அஸ்ட்ரா MK2 மற்றும் அஸ்ட்ரா MK3 மிசைல்கள் அதிக எண்ணிக்கையில பயன்படுத்தப்பட உள்ளது. அதனால ஃபியூச்சர்ல இந்த மிசைல்களுக்கு அதிகமான தேவை ஏற்படும். இந்த மிசைல்களை DRDO 100% இந்திய தொழில்நுட்பம் மற்றும் இந்தியன் ஸ்பேர் பார்ட்ஸ் கொண்டு உருவாக்கி வர்றாங்க. அஸ்ட்ரா MK2 மற்றும் அஸ்ட்ரா MK3 மிசைல்கள் வெற்றிகரமா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய விமானப்படையில் இப்ப பயன்பாட்டில் உள்ள விம்பல் R-77 மற்றும் மெட்ரா சூப்பர் 530D போன்ற மிசைல்களை ரீப்ளேஸ் செய்யும். DRDO இந்த SFDR தொழில்நுட்பத்தை வெற்றிகரமா உருவாக்குனதனால இந்தியா இனி ஏர் டு ஏர் மிசைல்களுக்காக அடுத்த நாடுகளை நம்பி இருக்க வேண்டிய நிலை இருக்காது. அது மட்டும் இல்லாம
இதே SFDR தொழில்நுட்பத்தை இந்தியா உருவாக்கி வரும் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களையும் பயன்படுத்த உள்ளாங்க. DRDOவின் இந்த SFDR இன்ஜின் சோதனை வெற்றி இந்தியாவின் ஏர் டு ஏர் மிசைல்களை பொறுத்தமட்டில் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த தொழில்நுட்பத்தின் மூலமா இந்திய தயாரிப்பு ஏர் டு ஏர் மிசைல்களோட கேப்பபிலிட்டிய நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால எடுத்து செல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.